Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. கடந்த மாதம் 1ஆம் தேதி MV ஹோண்டியஸ் என்ற அதிநவீன கப்பல் அர்ஜென்டினாவிலிருந்து கேப் வெர்டே என்ற ஆப்பிரிக்க தீவு நாட்டை நோக்கி உல்லாச பயணம் மேற்கொண்டது. அண்டார்டிகா வழியாக மேற்கொள்ளப்பட்ட இந்த பயணத்தில் நெதர்லாந்து, ஜெர்மனி, பிரிட்டன் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த 149 பயணிகள் இடம்பெற்றிருந்தனர். அட்லாண்டிக் கடலில் கப்பல் சென்று கொண்டிருந்த போது ஒரு டச்சு தம்பதிக்கு திடீரென கடுமையான காய்ச்சல் மற்றும் மூச்சுத் திணறல் ஏற்பட்டது. ஏப்ரல் 11ஆம் தேதி 70 வயதான கணவர் உயிரிழக்கவே தெற்கு அட்லாண்டிக்கில் உள்ள செயின்ட் ஹெலினா தீவில் அவரது உடல் இறக்கிவிடப்பட்டது. உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்ட அவரது மனைவி மருத்துவ சிகிச்சைக்காக ஜோகன்ஸ்பர்க்கிற்கு அழைத்து செல்லப்பட்டார். ஆனால் சிகிச்சை பலனின்றி அங்கு அவரும் உயிரிழந்தார். அடுத்தடுத்து 2 பேர் உயிரிழந்தது அனைத்து பயணிகளிடையே பீதியை ஏற்படுத்திய நிலையில் கப்பலில் 3வது உயிரிழப்பும் பதிவானது. இது குறித்து மேற்கொள்ளப்பட்ட ஆய்வில் ஹண்டா என்ற வைரஸ் பரவல்தான் தொடர் உயிரிழப்புகளுக்கு காரணம் என்பது தெரியவந்தது. ஹண்டா என்பது எலிகள் அல்லது சுண்டெலிகள் மூலம் மனிதர்களுக்கு பரவும் வைரஸ் ஆகும். இது பொதுவாக காடுகள் அல்லது எலிகள் நடமாட்டம் அதிகம் உள்ள பகுதிகளில் இருந்து மனிதர்களுக்கு பரவுகிறது. இந்த வைரஸ் தாக்கினால் வாந்தி, வயிற்றுப்போக்கு, நுரையீரல் பாதிப்பு, குறைந்த இரத்த அழுத்தம் உள்ளிட்ட பாதிப்புகள் ஏற்படும். உரிய சிகிச்சை அளிக்கப்படாவிட்டால் இதயம் மற்றும் நுரையீரல் செயலிழந்து உயிரிழப்பு ஏற்படும் என மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். MV ஹோண்டியஸ் கப்பல் அர்ஜென்டினாவில் உள்ள உஷ்வாயா என்ற பகுதிக்கு சென்றபோது பயணிகள் சிலர் கீழே இறங்கி அங்குள்ள காட்டுப்பகுதிக்கு சென்றுள்ளனர். அங்கு திறந்த வெளியில் குப்பை கிடங்கு இருந்ததாகவும் எலிகளும் அதிகளவில் சுற்றித் திரிந்ததாகவும் கூறப்படுகிறது. அந்த எலிகளிலிருந்து டச்சு நாட்டை சேர்ந்த தம்பதிக்கு ஹண்டா வைரஸ் தொற்று ஏற்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. பின்னர் அவர்களிடமிருந்து மற்ற பயணிகளுக்கு வைரஸ் பரவியிருக்கலாம் எனவும் கருதப்படுகிறது. தற்போது வரை MV ஹோண்டியஸ் கப்பல் பயணித்த 3 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் 8 பேருக்கு ஹண்டா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதன் காரணமாக கப்பலில் பயணித்த அனைத்து பயணிகளும் ஊழியர்களும் தற்போது தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். வரும் நாட்களில் இந்த பாதிப்பு எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என அஞ்சப்படுகிறது. அதே நேரம் அர்ஜென்டினாவுக்கு பயணம் மேற்கொள்ள இதுவரை எவ்வித சர்வதேச பயண கட்டுப்பாடும் விதிக்கப்படவில்லை என உலக சுகாதார மையம் தெரிவித்துள்ளது. இருப்பினும் பயணிகள் எச்சரிக்கையாக இருக்க அந்த அமைப்பு அறிவுறுத்தியுள்ளது. மேலும் காட்டுப்பகுதிகளில் நடைப்பயணம் மேற்கொள்பவர்களும் முகாம்களில் தங்குபவர்களும் எலிகள் மற்றும் அதன் கழிவுகளிலிருந்து தற்காத்துக் கொள்ளும்படியும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.